गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 1 kg சிக்கனுக்கு பிரியாணி ரெடி பண்ண போறோம். அதோட மெஷர்மென்ட் எல்லாமே நான் சொல்றேன். கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுல பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காம வெங்காயத்தெல்லாம் உள்ள போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி சத்தெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா வேகமாக வதங்க ஆரம்பிச்சிடும். பிரியாணி செய்யறதுக்கான டைமும் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஃபுல்லாக எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சா போதும். இப்போ நான் வெங்காயம் குக்கரில் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வைக்க போகிறேன். நான் வந்து இப்போ இந்த கட்டோரியில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக தண்ணியெலாம் போன மாதிரி தெரியுது. இப்போ வந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெயும் அந்த நெய் மிக்ஸையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கலாம். இப்போது பிரியாணியில் சேர்க்குற மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பச்சை ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 நம்பர் அன்னாச்சிப்பூ, ஒரு 5-6 கிராம்பு, அடுத்து கொஞ்சமாக மட்டும் சோம்பு இதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டாச்சுன்னா அந்த வெங்காயம் வளர்ந்ததோட சேர்ந்து அந்த மசாலாவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 அளவு முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, இந்த அளவுக்கு அன்னாச்சிப்பூ, இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் எப்போயுமே வந்து இஞ்சியை விட வெள்ளைப்பூடை விட இஞ்சியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட வெங்காயமும் ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயில் நல்லா விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கீரை வேண்டாம், உடைக்க வேண்டாம், அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவுடைய வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூன் அளவில் நான் 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை போகிற அளவுக்கு வதக்கணும். நான் இப்போ கொத்தமல்லி புதினா எதுவுமே நான் வந்து தனியாக சேர்க்கலை. ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சிருக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப செம்மையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். பிரியாணிக்கு வந்து தக்காளியோட கலர் ரொம்ப முக்கியம். நல்லா சிவப்பு தக்காளியாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இதை வந்து நான் தக்காளி வெட்டியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக. இப்போ நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி ஃபுல்லாக போட்டதே தெரியாத அளவுக்கு கரையணும். அந்தளவுக்கு வதக்குங்க. நல்லா தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். பச்சை வாசம் போகணும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா. இப்போது நான் தயிர் வந்து 350 கிராமில் ஒரு 200 அளவு வந்து சேர்த்துக்க போகிறேன். தயிரை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 200 இல்லை கொஞ்சம் 200 போதுமான அளவு தான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1 kg சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் நல்லா மசாலாவிலே வதங்கட்டும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சிக்கனை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறமா நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பிரியாணி அரிசின்றதுனால 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி. இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு வேகணும். அதனால் ஒரு சும்மா டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நான் ஒரு 4 முட்டை மட்டும் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலாலேயும் நல்லா ஒரு அளவுக்கு ஹாஃப் குக் ஆகிருக்கு சிக்கன் மேவும். இப்போ நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். உப்பு உரப்பு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு உப்பு வந்து கூடுதலாக இருக்கணும். அப்போது பிரியாணி வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு.
இப்போது வந்து இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்துலேயே வந்து எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு 2 கிராம் மட்டும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் வந்து நம்ம அந்த முட்டை தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் வந்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தயிரோட பச்சை வாசனை, மசால் வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையையும் சேர்த்து லைட்டாக ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான முட்டைத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு. நல்லா எல்லா சாப்பாடும் தனித்தனியாக பிரியாணி சும்மா அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு.